வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம விஷ்ணு விஷாலும் ஐஸ்வர்யலட்சுமியோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக தமிழில் வெளிவந்திருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவி தான் கட்டா குஸ்தி 2. அண்ட் படம் இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ படத்தை மொத்தம் ரன் டைம் அரௌண்ட் 2.5 கிட்ட இருக்குது. அண்ட் இதோட சிம்பிளான கதை என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து தான் செகண்ட் பார்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கதை வந்து ஃபஸ்ட் பார்ட்லேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ விஷ்ணு விஷாலுக்கும் அண்ட் ஐஸ்வர்யலட்சுமிக்கும் ஒரு பொண்ணு பிறந்திருக்கும். அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கும். இப்போ இவங்களுக்குள்ள வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். குறிப்பாக வந்து விஷ்ணு விஷால் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக மாறி இருப்பார். அண்ட் ஐஸ்வர்யலட்சுமி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் வெஸ்லிங்கும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் வர்றப்போ இவங்க 2 பேரும் பிரிகிற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ இப்போ மறுபடியும் வந்து அவங்க எப்படி ஒன்று சேர்றாங்க, ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி அவங்க மீண்டு வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாகவே கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே போச்சு. நிறைய பேர் ஃபேமிலியானஸாக இந்த படத்தை போய் பார்த்தவங்களுக்குலாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ நான் இந்த படத்தை இப்போ தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஒரு க்ளீனான குடும்ப படம். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியோட பார்க்கணும், ஒரு நல்ல படம் பார்க்கணும், ஜாலியாக ஒரு காமெடி ட்ராமா, ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவிஸ்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபோடைய அந்த ரைட்டிங் வந்து சில இடங்கள்லாம் ஆழமாக இருக்காது, பட் ஓகே தான். பட் ஆனால் நல்லா எடுத்திருக்காங்க. அந்த ஃபேமிலி ட்ராமாவுக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படத்தோட மொத்த ரன் டைம் அரௌண்ட் 2.5 hours கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி சீன்ஸ் கொஞ்சம் வந்து ரொம்ப இழுத்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் தெரியும். ஸோ ஃபேமிலி ட்ராமானாலே இப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் இந்த படத்தை உங்களால் பார்க்க முடியும். செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு சில சீன்ஸ் எல்லாம் 5க்கு 3 கொடுக்கலாம்.